ஹை விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பாசிப்பயிரை வச்சு வடை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பை தண்ணியில் போட்டு ஊற விடுங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா களைஞ்சிக்கோங்க. ஒரு 2 தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு அது ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கூடவே காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோலை சீவி அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூட பூண்டையும் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு கொத்தமல்லி தலையையும் அது மேலே தூவி அது நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே இதை வடையை தட்டி போடுங்க. போட்டு அதை 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விட்டு நல்லா எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாதாரணமாக செய்கிற வடையை விட பாசிப்பருப்பு வடை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ஆரோக்கியமும் கூட. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.